தேனியில் உள்ள சோத்துப்பாறை அணை முழு கொள்ளளவான 126.28 அடியை எட்டிய நிலையில் அணைக்கு வரும் 252.31 கன அடி நீர் அப்படியே வெளியேற்றப்படுவதால் வராக நதி ஆற்றங்கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் நீர்பிடிப்பு பகுதியான மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தொடர்ந்து அவ்வப்பொழுது மழை பெய்து வருவதால் அணைக்கு மேலும் நீர்வரத்து அதிகரிக்கும் போது அணையில் இருந்து நீர் வெளியேற்றமும் அதிகரிக்கப்படும் என பொதுப்பணித்துறை தெரிவித்துள்ளது. காரைக்கால் மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாக பெய்து வரும் கனமழையின் காரணமாக காரைக்கால், திருநள்ளாறு, நெடுங்காடு, திருப்பட்டினம் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள விவசாய நிலங்களில் மழைநீர் தேங்கியதால் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளது. மேலும் 2 நாட்கள் பெய்த மழைக்கே மழைநீர் வெளியேறாமல் தேங்கியிருப்பதற்கு வடிகால்களை முறையாக தூர்வாராததே காரணம் என விவசாயிகள் குற்றம் சாட்டி வருகின்றனர். இந்த மீது உரிய நடவடிக்கை எடுத்தா மட்டும்தான் காரைக்கால விவசாயிகளை வாழ வைக்க முடியும். இல்லைன்னா ஏதோ ஒரு பேருக்கு செய்யறாங்க, செஞ்சுட்டு அவங்க போயிட்டு இருக்காங்க. இப்ப பாருங்க, ஒரு 20 மீட்டர் சாதாரண ஒரு 20 மீட்டர்ல ட்ரீட்மெண்ட் வந்து வருஷம் கணக்காக கிடக்கு, ஒரு மண்ணை அடைச்சு கிடக்கு. அதை எடுக்க சொல்லி பல முறை சொல்லியாச்சு. காது கொடுத்தும் கேட்காத அதிகாரிகள் தான் இங்க இருக்காங்க. ஏதோ அவங்க என்ன செய்யறாங்களோ அதை நாங்க கேட்கணும், விவசாயம் கேட்டுக்கணும். இப்படிதான் இருந்திருக்கு. இதனால என்ன ஓவராட்டு நாங்க தண்ணியில முழுகி விவசாயிகள் வந்து அழிஞ்சு போயிட்டு தான் இருக்காங்க, கடன் சுமையாக இருந்துட்டு இருக்காங்க. இதனால உடனடியாக பொதுப்பணித்துறையோட அமைச்சர் வந்து உடனடியாக இந்த அதிகாரி மீது நடவடிக்கை எடுத்தா மட்டும்தான் விவசாயிகளை வாழ வைக்க முடியும். இதனால ஒவ்வொரு ஆண்டும் நாங்க பாதிச்சுதாங்க இருப்போம். விழுப்புரத்திலிருந்து திருச்சி நோக்கி சென்ற பயணிகள் ரயில் அரியலூர் ரயில் நிலையத்தில் வந்து நின்று கிளம்பிய போது அந்த நேரத்தில் பெண் பயணி ஒருவர் அவசரமாக ஓடி வந்து ஏற முயன்றுள்ளார். அப்போது அவர் தடுமாறி கீழே விழும் சமயத்தில் அங்கிருந்த ரயில்வே தலைமை காவலர் செந்தில் துரிதமாக செயல்பட்டு அந்த பெண்ணை மீண்டும் ரயிலுக்குள் தள்ளி உயிர் தப்ப செய்தார். இதனால் சிறிது நேரம் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. தேனி மாவட்டம் வைகை அணையிலிருந்து திறந்துவிடப்பட்ட நீர் மதுரை வந்தடைந்த நிலையில் வைகை ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்து காணப்படுகிறது. தொடர்ந்து ஆற்றின் இரு கரைகளையும் தொட்டு செல்வதால் ஆற்றில் இறங்கி குளிக்கவோ துணி துவைக்கவோ அனுமதி இல்லை என ஒலிபெருக்கி மூலம் காவல்துறையினர் அறிவுறுத்தி வருகின்றனர். மதுரை புறநகர் பகுதியான ஒத்தக்கடை யானைமலை சுற்றுவட்டார பகுதியில் அவ்வப்போது சாரல் மழை பெய்து வரும் நிலையில் யானை மலையை ஒட்டி மேக கூட்டங்கள் கடந்து செல்கின்றன. ஒரே நேரத்தில் மேக கூட்டங்கள் யானை மலை முழுவதிலும் போர்வை போர்த்தியது போல கடந்து சென்ற வீடியோ வெளியாகி அனைவரையும் கவர்ந்துள்ளது. கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே ஓடக்கநல்லூர், வெள்ளியகுடி, சக்தி விளாகம், சாத்தமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் ஏராளமான விவசாயிகள் சம்பா நெல் நடவு செய்துள்ளனர். இந்நிலையில் தொடர்ந்து 2 நாட்களுக்கு மேலாக பெய்து வரும் கனமழையின் காரணமாக இளம் நடவு பயிர்கள் மழைநீரில் மூழ்கி 500 ஏக்கருக்கு மேல் பாதிப்படைந்துள்ளன. இதனால் ஏக்கருக்கு 20,000 ரூபாய்க்கு மேல் செலவு செய்துள்ள நிலையில் பாதிக்கப்பட்ட இடத்தை அதிகாரிகள் பார்வையிட்டு இழப்பீடு வழங்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். இந்த வடிகால் வாரிட்டு பக்கத்தில் ஓடை தூர் வாரி பயிர் பாதுகாப்புக்கு தண்ணி வடிகேற்று உண்டான நடவடிக்கை எடுக்கணும். ரொம்ப நாளாக அப்படிதான் இருக்குது. அந்த சீசன் டைம் வராங்க, ஏதாவது லைட்டாக தூர் வர்றாங்க, போயிடுறாங்க. இது வரைக்கும் அந்த மாதிரி சரியான முறையில் எடுத்ததே கிடையாது. பாதிப்பு இங்கே இங்கிருந்து எடுத்த ஒரு சுமார் ஒரு 150 ஏக்கர் அளவுக்கு பாதிப்பு. இந்த கிராமம் வாழாப்பள்ளியிலேருந்து வரைக்கும் இந்த வடிகால் வயல் மேலே தண்ணி வந்து தான் இங்கே வந்து தேங்குது லாஸ்ட் கட்டமாக. இதுக்கு பயங்கர செலவாகுது. வருஷம் எங்களுக்கு இதே மாதிரி பாதிப்பு அதிகமாக ஆகிட்டு இருக்கு. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே குமரி அணையிலிருந்து நீர்வரத்தானது அதிகரித்துள்ள நிலையில் தற்போது குமரி அணையில் வெள்ளை நீரானது ஆர்ப்பரித்து கரை புரண்டு ஓடுகிறது. மேலும் கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு இந்திய வானிலை ஆய்வு மையம் ஆரஞ்சு எச்சரிக்கை அறிவித்துள்ள நிலையில் கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் நித்திரைவிளை அருகே கிராத்தூர் பகுதியில் செயல்பட்டு வரும் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கத்தில் லோன் தருவதாக கூறி உறுப்பினர் சேர்க்கை நடத்தி பணம் வாங்கி கொண்டு அலைக்கழிப்பு செய்வதாக பட்டதாரி இளைஞர் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் இது பற்றி அதிகாரிகளிடம் கேட்டபோது தரைக்குறைவாக பேசியதாகவும் இதனை கண்டித்து பாதிக்கப்பட்ட இளைஞர் கூட்டுறவு சங்கம் முன் போராட்டம் நடத்திய நிலையில் போலீசார் அவரை கைது செய்து காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர்.
தீபாவளி பண்டிகை முடிந்து சென்னையை நோக்கி பொதுமக்களின் வாகனங்கள் படையெடுத்து செல்வதால் ஆத்தூர் சுங்கச்சாவடியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இதனால் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் 4 கிலோமீட்டர் தூரம் வரை போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகனங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக ஆமை போல் ஊர்ந்து சென்றன. செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் 21 அடி உயரத்தில் பிரம்மாண்டமான பஞ்சலோக தன்வந்திரி பெருமாள் சிலை வடிவமைத்து உலோக சிற்ப கலைஞர்கள் சாதனை படைத்துள்ளனர். மேலும் ஒரு வருடத்தில் வடிவமைக்க வேண்டிய பிரம்மாண்டமான சிலையை 40 நாட்களில் வடிவமைத்தது பெரும் சவாலாக இருந்ததாக RV ரவீந்திரன் ஸ்தபதி நெகிழ்ச்சி தெரிவித்தார். கிட்டத்தட்ட ஒவ்வொரு 30 கலைஞர்கள் என்னோட பணிபுரிந்திருக்கிறார்கள். அனைவரும் இரவு பகல் பார்க்காத தினமும் 16 மணி நேரம் 18 மணி நேரம் வேலை செய்து இந்த உயரிய பணியை சிறப்புடன் செய்து இந்த சாஸ்திரம் மாறாமல் சம்பிரதாயம் மாறாமல் உலோகங்கள் சிறந்த கலவையோட இதை செய்து முடிச்சிருக்கிறோம். இது சாதாரணமா இதை செய்யணும்னு நினைச்சாங்கன்னா குறைந்தபட்சம் 2 ஆண்டு காலமாகும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.